நம்முடன் கவிஞர் வைரமுத்து அவர்கள் நினைக்கிறார். ஐயா வணக்கம். மிகப்பெரிய நடிகர் ராஜேஷ் காலமாகிறார். உங்களுடைய இரங்கல் செய்தி, அவரை பற்றி உங்களுடைய நினைவுகள். நடிகர் ராஜேஷின் மறைவு எனக்கு அதிர்ச்சி தருகிறது, பெரும் சோகத்தை தருகிறது. எதிர்பார்க்கவே இல்லை. என் அன்னையார் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க 6 நாட்களுக்கு முன்பு இல்லத்திற்கு வந்தவர் இன்று அவருக்கே இரங்கல் தெரிவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்கிற போது என் சோகம் 2 மடங்காகிறது. ராஜேஷ் ஒரு நடிகர் என்று மட்டும் கருதிவிடக் கூடாது. ஒரு முற்போக்கு சிந்தனையாளர், சிறந்த படிப்பாளர், சிறந்த கல்வியாளர், தன்னுடைய படைப்புகளில் எல்லாம் ஒரு முற்போக்கு கருத்துக்கள் திகழ வேண்டும் என்று முனைந்தவர். அவருக்கு நான் பாட்டெழுதிய முதல் படம் சங்கநாதம். அதுவே முற்போக்கு சிந்தனைகள் உள்ள ஒரு படம். அவர் நடித்த படங்களில் நான் பாட்டெழுதியதில் எனக்கு பிடித்தது அச்சமில்லை அச்சமில்லை. பாலச்சந்தர் அவர்களின் படைப்பு. ராஜேஷ் அதில் சிறந்த நடிப்பை புலப்படுத்தி இருப்பார். அவருடைய மறைவு எனக்கு பெரும் சோகத்தை தருகிறது. நான் ஒரு நண்பரை இழந்து விட்டேன், ஒரு நடிகரை இழந்து விட்டேன். கலை உலகம் ஒரு முற்போக்கு கலைஞனை இழந்து விட்டது. அவரை இழந்து வாடும் உறவுகளுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கல். ராஜேஷ் அவர்களோட அரசியல் சமூக பேச்சுக்கள்லாம் உரையாடல் நிகழ்த்தி இருக்கீங்களா? அவர் ஆரம்பத்தில் திராவிட சித்தாந்தங்கள் இதுல எல்லாம் ஈடுபாடு இருந்தார். எம்ஜிஆரோட நல்ல ஒரு நட்பு இருந்துச்சு அப்படிலாம் சொல்றாங்க. அவர் எல்லோரோடும் நட்பாக பழகக்கூடியவர். அவருடைய ஒரு சிறந்த குணத்தை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். விமர்சனம் என்று பார்த்தால் யாரோடும் யாரும் பழக முடியாது. குறைகள் என்று பார்த்தால் யாரும் யாரையும் நேசிக்க முடியாது. மனிதன் குறைகளோடு பிறந்தவன், விமர்சனங்களுக்கு உட்பட்டவன். ஆனால் ராஜேஷ் என்ன செய்வார் தெரியுமா? குறைகளை களைந்து விடுவார், விமர்சனங்களை வெளியேற்றி விடுவார். ஒரு மனிதனின் நிறைகளை மட்டுமே பார்ப்பார், நல்ல குணங்களை மட்டுமே பார்ப்பார். அதனால் அந்த நல்ல நிறைகளோடு அணுகுகிற போது யாரோடும் நட்பு கொள்ளக்கூடிய உயரத்தை அவர் அடைந்தார் என்று சொல்ல வேண்டும். சொல்ல போனால் லெனினை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருப்பார், மார்க்ஸ் பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருப்பார். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், சிவாஜி இவர்களை பற்றியெல்லாம் அவருக்கு நிறைய அறிவு உண்டு என்பது என் எண்ணம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அவருடைய பழைய கதைகளையும் அவருடைய அறிவையும் துய்ப்பதற்காகவே ஒரு 2 நாள் என்னுடைய தோட்டத்திற்கு அவரை அழைத்து சென்று என் விருந்தாளியாக வைத்திருந்தேன். உணவருந்தும் நேரம் போக அவரும் நானும் நாற்காலியிட்டு பழைய கதைகளையும் பழங்கதைகளையும் பேசிக் கொண்டிருப்போம். அவருக்கு ரொம்ப பிடித்தவர்களெல்லாம் நல்ல நடிகர்கள், பழைய நடிகைகள், பழைய கலைஞர்கள். இவர்களை வீடு தேடி சென்று சந்திக்கக்கூடிய நல்ல உள்ளம் ராஜேஷின் உள்ளம். அதனால் ஒரு நல்ல ரசிகன் மறைந்து விட்டான் என்று கலை உலகம் வருத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். 1984 பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற படத்தில் ராஜேஷ் நடித்தார். அதுக்கு நீங்க பாடல் எழுதியிருந்ததாகவும் ஒரு தகவல் உண்டு. அந்த நட்பை பத்தி சொல்ல முடியுமாயா? பாடல் வரிகளை அவர் படப்பிடிப்பு தளத்திலிருந்து எனக்கு தொலைபேசியில் அழைத்து ஆஹா என்று பாராட்டுவார். ஓடுகிற தண்ணியில உரசிவிட்டே சந்தனச்ச, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் நெத்தியிலே, உன் பாதம்பட்ட மண்ணெடுத்து பல்லு விளக்க போறதெப்போ. ஒரு காதலி கேட்கிறாள் காதலனை, உன் பாதம்பட்ட மண்ணெடுத்து பல்லு விளக்க போறதெப்போ என்ற வரியை அவர் உச்சி மோந்து உவந்து கொண்டாடியதைப் போல வேறு யாரும் கொண்டாடியதில்லை. ஒரு நடிகன் பாட்டுக்கு ரசிகராக இருப்பது
கலைக்கு சிறந்தது. பாடலை புரிந்து கொண்டு மொழியை உள்வாங்கிக் கொண்டு ஒரு நடிகன் நடிக்கிற பொழுது அந்த பாட்டுக்கே ஒரு புதிய வசீகரம் வந்து விடுவதாக நான் நினைக்கிறேன். நான் படங்களில் பார்க்கிற போது பார்ப்பேன், இந்த நடிகர் பாடலை புரிந்து கொண்டு நடிக்கிறாரா, இந்த நடிகைக்கு இந்த பாடலின் பொருள் புரிகிறதா என்று நான் கண்டறிவேன். அப்படி பார்க்கிற போது பெரும்பாலான பாடல்களில் நான் ஏமாற்றம் அடைவேன். பாடலை புரிந்து கொண்டு நடிக்கிற நடிகர்களையும் நடிகைகளையும் நான் பாராட்டுவேன். அப்படி பாராட்டக்கூடிய நடிகர்களில் ஒருவராக ராஜேஷ் திகழ்ந்தார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி ஐயா. இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கல் செய்தியை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் என் ஆழ்ந்த இரங்கல். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.